தமிழகோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க எம்பியா, நான் உங்க ஆர்ஜே அகிலா. இந்த நிகழ்ச்சி சினிமாவுடைய பாட்டு சொல்லும் செய்தி. ஸோ இப்போ பாட்டு சொல்லும் செய்தியில நம்ம வந்து கொஞ்ச நாளாவே புது பாடல்களா, அதாவது புதுன்னா 2025-4 ரிலீஸ் ஆனதில்ல, ஆஃப்டர் 2000 ஆஃப்டர் 90s ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ் இப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன பாட்டு? என்ன பாட்டுனா, நார்மலா இப்ப எல்லா பசங்களும் சொல்றாங்க இல்லையா, என்னோட ஆளுதாண்டா இந்த உலகத்திலே அழகு, அவனுக்கு அவன் ஆள் அழகு, அந்த மாதிரி ஒரு லைனை தான் நான் பாட போறேன். நீங்க பாட்டை கண்டுபிடிக்கிறேன் நிச்சயமா. பல உலக அழகிகள் கூடி உன் பாதம் கழுவலாம் வாடி, என் தளிர் மலரே இன்னும் தயக்கம் என்ன, என்னை புரியாதா இது வாழ்வா சாவா. என்ன என்ன இன்னும் என்ன சொல், இல்லை இல்லை சொல்ல பாட்டு ஃபர்ஸ்ட் வரி என்னது? இதுதான் சார். ஷூட்டிங்ல இல்ல, டைரக்ட் இதான் கேட்க. என்ன ஃபர்ஸ்ட் வரி இதானா? இல்லை இல்லை இதான். இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும். ஓகே. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய் நீ, என்ன சொல்ல போகிறாய்? இந்த பாட்டு தானே? அதே பாட்டு தான். கரெக்டா கண்டுபிடிச்சே ஆக வேண்டும். ஏன்னா இந்த பாட்டு வந்து அந்த காலத்துல அவ்வளவு ஹிட். அந்த ராஜஸ்தான்ல பாலைவனத்துல ட்ராக்ல இந்த படத்துல இருந்து ஒரு தனியா ஒரு ஸ்டோரியா எடுத்திருப்பாங்க. தபு வந்து ஒரு ராஜஸ்தான் பெண் மாதிரியும், இவர் வந்து அந்த மணல் சுடு மணல்ல அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த பாடல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாடல். அதாவது சினிமாவை வைத்து எடுக்கப்பட்ட படங்கள் வந்து ரொம்ப ஹிட் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உடைத்த ஒரு சில படங்கள்ல இந்த படமும் ஒன்று. ஏன்னா இந்த படத்துக்குள்ள சினிமா இருக்கும். டைரக்டராக வந்து அஜித் குமார் வந்து நடிச்சிருப்பாரு. அவர் டைரக்ஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க மாதிரி நடிச்சிருப்பார். ஸோ வந்து ஒரு ஷார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு காரில் உட்காந்து அவர் அப்படியே தன்னுடைய காதலியை நினைத்து பாடுற மாதிரி தான் அந்த பாட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு ட்ரீம் சாங்காக போகும். இந்த படத்தில் மொத்தம் 8 பாட்டு. அதில் இந்த பாட்டு தான் லென்த்தான பாட்டு, 6 மினிட்ஸ் வரும். வைரமுத்துவோட வரிகளில் சங்கர் மகாதேவனுடைய உண்மை உண்மை அப்படி ஒரு மெலடி பாடல். இந்த படத்துக்கு பின்னாடி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. ராஜு மேனன் தான் இந்த படத்துடைய டைரக்டர். அவர் மிகப்பெரிய கேமராமேன், எல்லாருக்குமே தெரியும். முதல்ல பாம்பே படத்தில் அரவிந்த் சாமிக்கு பதிலாக ராஜு மேனனை தான் வந்து மணிரத்னம் நடிக்க வைக்க ட்ரை பண்ணாரு. அவர் அப்போ வேணான்ட்டாரு. இப்போ கடைசியா எல்லாரும் கேட்டு 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 வயசாகி விடுதலை 2ல கலெக்டரா நடிச்சிருப்பாரு, விடுதலை 1ல கலெக்டரா நடிச்சிருப்பாரு ராஜு மேனன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து முதல்ல 1997 மின்சார கனவு படம் எடுத்து அந்த படம் ஹிட்டு. ஆனால் கிராமத்தில் அந்த படம் சரியாக போகலை. ஸோ அடுத்த படம் தானுவோட அவர் சேர்ந்து இந்த படம் பண்ணுறாரு. 1999 ஸ்டார்ட் ஆகி 2000 மே 5 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. நிறைய படங்களுக்காக இந்த படம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. மில்லேனியம் இயரில் வந்த ஒரு படம், கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு இந்த படம் வந்து. ஸோ இந்த படத்துக்கு வந்து முதல்ல அவர் பேசின ஹீரோ வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபுதேவா. அஜித் ரோலுக்கு பிரபுதேவா தான் கேட்டார். தானுக்கும் அவருக்கும் சில கமிட்மெண்ட் சரியில்லை, அதனால அவர் பண்ண முடியல. அடுத்து பிரசாந்த் கேட்டார். பிரசாந்த் என்ன சொல்லிட்டாரு, நான் வந்து ஐஸ்வர்யா ராய்க்கு ஜோடியா கேரக்டர் வேணா நடிப்பேன், தபுக்கு ஜோடியா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராயும் பிரசாந்தும் ஜீன்ஸ்ல நடிச்சிருந்தாங்க. இதுதான் தவறான செயல். அவர் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாரு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அஜித்தை போய் கதை சொல்றாரு. அஜித் ஓகே சொல்றாரு. அஜித்தை ஒரு கேரக்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னொரு கேரக்டர் மம்முட்டி கேரக்டர். அதுக்கு முதல்ல அவர் போய் கதை சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திபன்ட்ட சொல்றாரு. அவருக்கும் தானுக்கும் சில கமிட்மெண்ட், அந்த இது செட் ஆகல. அப்புறம் அர்ஜுன்கிட்ட சொல்றாரு, அதுவும் செட் ஆகல. அப்புறம் தான் மம்முட்டிட்டு வந்து சொல்றாரு, மம்முட்டி ஓகே பண்றாரு. அப்புறம் தபுவை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஐஸ்வர்யா ரோலுக்கு வந்து முதல்ல போய் அவர் அப்ரோச் பண்ணது மீனா. ஸோ மீனா பிஸியாக இருக்காங்க, அதனால் அவங்க கால் ஷீட் கிடைக்கல. ஸோ மீனா பிஸியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் சௌந்தர்யாவை அப்ரோச் பண்ணுறாங்க. சௌந்தர்யாவும் பிஸியாக இருக்காங்க. அப்புறம் கௌசல்யாவை அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்களும் பிஸியாக இருக்காங்க. கடைசியில் தான் ஐஸ்வர்யா ராய் கிட்ட வராங்க. ஐஸ்வர்யா ராய் தமிழில் 20 படத்தில் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா வந்து ஜீன்ஸில் நடித்தாங்க. ரெண்டுமே அவங்களுக்கு மெகா ஹிட். 3ஆவதாக இந்த படத்துக்கு வராங்க. ஹிந்தி படத்தில் இப்போ பிஸி ஆகிட்டாங்க அவங்க. இருந்தாலும் ராஜீவனுக்காக கால் ஷீட் ஒதுக்கி இந்த பாட்டுக்கு வராங்க. இந்த படத்துக்கு வந்து கதை எப்படி அவர் ரெடி பண்ணாருன்னா, மணிரத்னம் அவர்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. 1811 வெளியான ஒரு நாவல், ஜேன் ஆஸ்டினோட ஒரு நாவல், சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு நாவல். அந்த நாவலுடைய கதையை தழுவி ராஜீவனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு கதை. அவரும் அவங்க அண்ணன் வந்து இனிஷியலாக வேற ஒரு கெரியரில் ட்ரை பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆஃபீஸராக வேற ஒரு கெரியருக்குள்ளே போகிறாரு. அதில் நடந்த சில விஷயங்கள்லாம் வச்சு ஒரு 2 அக்கா தங்கச்சிக்கு இடையில இந்த கதை இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி அவர் யோசிச்சு பிளான் பண்ணி பண்ண கதை தான் இந்த கதை. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மம்முட்டியோட அந்த ஒரு இதோட ஸ்டார்ட் ஆகும். வார், இலங்கையில் நடக்கிற ஒரு வாரில் அவருக்கு கால் அடிபடுறதோட ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து தீக்குள் விரலை வைத்தாய் அப்படிங்கிற வரி தான் டைட்டிலாக வச்சிருக்காங்க. அது வந்து பாரதியாருடைய பாடல் உள்ள ஒரு வரி. படத்துலையுமே பாரதியார் பாடல்லாம் வரும். ஸோ அந்த வரி தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து கம்பராமாயணத்தில் கம்பர் ஒரு விஷயத்தை எழுதியிருப்பாரு. அதாவது அனுமார் வந்து போய்
போராட்டம்லாம் பண்ணி இலங்கையில் வந்து சீதையை பார்த்துட்டு வந்துடுவார். அங்கேருந்து பரபரப்பு மேலே வருவார். இங்கே ராமர் லக்ஷ்மணர் காத்துக்கிட்டு இருப்பாங்க, வந்து நிறைய பேசணும். ஆனால் ராமர் எதிர்பார்க்குற பதில் ஒரு பதில் தான். இப்போ அனுமார் வந்தோடனே ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், கண்டேன் சீதையை. அந்த ஒரே வார்த்தையில் சீதை நல்லா இருக்காங்க, சூப்பர், சீதை ஃபைன், அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஒரு வார்த்தை. ஸோ அதில் கண்டேன் சீதையைங்கிற மாதிரி வரும். ஸோ அந்த இதை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்து கண்டுகொண்டேன்னு வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து தெலுங்குல வந்து ஃபர்ஸ்ட் 4 லாங்குவேஜ் பிளான் பண்ணாங்க, ஆனால் தெலுங்குல மட்டும் தான் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ராஜீவ் மேனன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரகுமான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. கேமராமேன் அவரோட அசிஸ்டன்ட் தான் ரவி கே சந்திரன். இது வந்து மின்சார கனவு படம் கிராமத்தில் ஓடலைன்னு ஒரு புகார் இருந்துச்சு. ஸோ இந்த படம் அப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி பொள்ளாச்சி, அப்புறம் சென்னை பக்கத்தில் சில ஊர், இங்கெல்லாம் வந்து இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணி கிராமத்து மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி, ஓகே நல்லா இருக்கு, எல்லாரும் ரசிக்கிறாங்க, எதுவா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும், அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மே 5, 2000 ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் படமாக வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டிருக்கிற ஒரு படம். ரொம்ப ஒரு மெதுவாக தான் போகும், ஆனால் நிறைய லேயர்ஸ் இருக்கும் கதையில். ஒரு பக்கம் அந்த சிட் ஃபண்ட் ஏமாறுறது அந்த விஷயம், இன்னொரு பக்கம் மூட நம்பிக்கை, ராசி இல்லை அந்த விஷயம், இன்னொன்று குடும்பத்துக்குள்ளே உள்ள ஒரு உறவு சிக்கல்கள், சொத்து பிரச்சனைகள், இந்த மாதிரி பல கதைகள். இன்னொன்று ஒரு இராணுவ வீரருடைய வாழ்க்கை, அவங்க மேலே காதல் வர ஒரு பெண், இப்படி பல விஷயத்தை இது பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து நிச்சயமாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். அதில் உள்ள பாடல் தான் வந்து அதில் ஸ்டார்டிங் வரையும் எங்களுக்காக பாடிருங்க. சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்த நியாயமா நியாயமா, காதலன் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன, மௌனமா மௌனமா, அன்பே உந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே, அதை நானும் மெய்ப்பிக்கத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே, இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஜென்மம் வேண்டும், என்ன சொல்ல போகிறார். ஃபீல் பண்ணி எழுதியிருக்காயா. வைரமுத்தோட பாடல் எல்லாமே செம்மதான். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோக மூடுக்கும் செட் ஆகும், சந்தோஷ மூடுக்கும் செட் ஆகும். ஆனால் அஜித் அண்ட் தபு பாடல் ஃபுல்லாகவே கொஞ்சம் இறுக்கமாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த பாட்டை கேட்கும்போது அப்படியே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். அதுதான் ரகுமான் மேஜிக். ஸோ இந்த பாட்டை வந்து நீங்களும் இன்னொரு தடவை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த பின்னணியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாட்டை வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது இன்னொரு புதுவிதமான அனுபவம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மற்றொரு பாட்டு சொல்லும் செய்தி நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் எம்பிஆர், உங்கள் அஜய் அகிலா. பாய், டாடா.